கண்டிப்பாக அவர் அடுத்த மாற்றத்தை கொண்டு வருவார். தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 அறிக்கை விட்டுருக்காரு. முக்கியமான அறிக்கை. யாரும் விடாதது விட்டுருக்காரு. அது எல்லாத்துக்கும் தெரியும். மக்களுக்கு அது தேவையான ஒரு அறிக்கைங்க. யாரும் சொல்லாத சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே 10மே எனக்கு பிடிச்சிருக்கு. கல்வியிலேருந்து மீனவர்கள் நலத்திலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. 10 இதுவும் பிடிச்சிருக்கு. எப்படின்னு தெரியல, இந்த ஆட்சி மாற்றம் தான் தெரியும். கண்டிப்பாக இருக்குது. சாத்தியமே இல்லை, வரவே மாட்டார் அவர். என்னங்க அரசியல் தெரியும் அவருக்கு? என்ன பண்ணிடுவார் அவர்? ஒன்றும் பண்ண மாட்டார். அவரால் பேரழிவு தான், அழிவு தான். அவரால் நன்மை எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்போ திமுக பண்ணி ஆயிடுச்சு அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம். அதெல்லாம் ஒரு அறிக்கையா? அது ஆர்டி சேகர் தான், திமுக தான். ஃபீல்டு ஒர்க் இருக்குது. முதல்ல டிஎம்கே ஃபீல்டு ஒர்க்கு, சூப்பர் ஃபீல்டு ஒர்க், சிட்டி ஃபுல்லாக. இதில் என்ன அவங்களுக்கு நாங்கள் எதுவும் கம்மி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே ஃபீல்டில் நல்ல ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருக்குறாங்க, டென்னிஸ் கிரவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் நல்லபடியான வேலை நடந்துக்குது. இதில் இப்போது ஆர்டி சேகர் கூட நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஏரியாவில் ஒன்றும் கம்மி சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் ஆர்டி சேகர் தான் வருவார். இல்லை, வாய்ப்பே இல்லை. பார்த்தோம் சார், எல்லாம் நல்லா தான் இருக்குது சார். இவங்களே எத்தனை காலம் தான் மாற்றி மாற்றி ஆள்றது சார். புதுசாக ஒருத்தர் வந்தால் தான் சார் ஒரு விடிவு காலம் இருக்கும். பிடிச்ச பொம்பளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு திட்டம், இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது சார். அது சொல்லியிருக்கா சார். அது பெரிய விஷயம் சார். அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன ஆட்சியாளர்கள் அதெல்லாம் கீப்பப் பண்ணல சார். நல்ல ஓப்பு இருக்குது சார். சாலிடாக வரலாம். விஜய் ஜெயிக்கலாம் சார், சாலிடாக ஜெயிக்கலாம். ஆனால் எதிர்கட்சி ரொம்ப தொல்லை பண்ணும் சார். விஜய் வரலாம் சார், கண்டிப்பாக. பசப்பு வார்த்தை, இலவசங்களை அதிக இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. இலவசங்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தை ஈட்டாது, மக்கள் மேலே வரி சுமையை தான் ஏற்படுது. சரி, இப்போ 2500 வச்சுக்கிங்க. தமிழ்நாடோட ரேஷன் கடை எத்தனை பேர் ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க? இதற்கு பொருளாதாரம் எங்கேருந்து அவர் ஈட்டுவார்? ஈட்டணும்ல. ஆல்ரெடி இவங்க கொடுத்துட்ருக்காங்க 1000, அடுத்தது ஒருத்தர் 2000, இவர் 2500. பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருக்கா? ஏற்கனவே 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு கடன் கட்டிகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. நாளைக்கு நீங்கள் முதல்வர் ஆனால் நீங்களும் 1 கோடி தான் இது கட்ட போகிறீங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற நீங்கள் அறிவித்த எல்லாமே இலவசம் தான். இந்த இலவசத்துக்கு திரும்ப போய் கடன் வாங்குவீங்க. இந்த கடன் சுமை யார் மேலே ஏறும்? மக்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் இந்த அரசு இயங்கணும். அதுதான் அரசு. மக்களுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு வரி சுமையை ஏற்றினா அதுக்கு பேர் அரசு கிடையாது, நல்ல திட்டங்கள் கிடையாது. விஜய் பண்ணுறது கவர்ற திட்டங்களாக அவர் அறிக்கை போட்டிருக்காருன்னு நான் பார்க்குறேன். 20 லட்ச ரூபா கல்விக்கு. ஏன் கல்வியை இலவசமாக கொடுத்துட்டு போ? அதான் பிரதர் நான் சொல்கிறேன். 12th வரையும் ஒரு அரசு பள்ளி கொடுக்குது, சரிங்களா? அதில் நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபீஸ் கட்டுறோம். ஒரு 500 400ன்னு ஃபீஸ் கட்டுறோம். நான் என்ன சொல்கிறேன், அந்த உயர் கல்விக்குன்னு 20 லட்ச ரூபா கடன் கொடுக்காத. ஒரு கல்வி நிறுவனத்தை நான் உருவாக்குவேன். தமிழ்நாடு அரசு இது இயக்கம். இங்கே படிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வா, நான் உனக்கு இலவசமாக நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லுங்கள். இது ஒரு வகையான பசப்பு தானே பிரதர்? கல்வியை இலவசமாக கொடுக்கணும்ல. 20 லட்ச ரூபா கடன் கொடுப்பேன், கல்வியை கட்டுருவான், அவனுக்கு வேலை இல்லைன்னா நான் 4000 ரூபா கொடுப்பேன். இதெல்லாம் திட்டமாக தெரியுது. நீங்களே சொல்லுங்களேன். ஆல்ரெடி 20 லட்ச ரூபா கொடுத்துட்ருக்காங்கல்ல. 10 லட்ச ரூபா அம்மா ஸ்கீமு, ஐயா ஸ்கீமு. இதுவும் ஒரு வகையான கடன் சுமை தான் பிரதர். மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க. அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துங்க. இருக்கிற மின்சாதனங்களை வாங்கி போடுங்க, மின்சார சாதனங்களை வாங்கி போடுங்க. இங்கே வந்தால் எல்லாருக்குமே இலவசம். எதுலேருந்து தொடக்கத்துலேருந்து உயர்காக்கும் மருத்துவம் வரையும் இலவசம்னு சொல்லுங்கள். அவரை சொல்ல மாட்டார். தனிப்பெரும் முதலாளிகளுக்கு வழிவகுக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சாத்தியம். ஏன்னா இந்த காப்பீட்டு திட்டம் 25 லட்சம்னா இப்போல்லாம் ப்ரைவேட் இதுலேயே கேட்குறாங்க. கார்டு இருக்கா, கலைஞர் காப்பீடு இருக்கா, அம்மா காப்பீடு இருக்கா, இப்போ விஜய் வந்தால் விஜய் காப்பீடு இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ யார் சம்பாதிப்பா? தனிப்பெரும் ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கும், தனியார் ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கும். அதுக்கு மருத்துவத்தை அதுக்கு கொடுத்துடலாமே, இலவசமாக கொடுக்கலாமே. வரவிருக்கிறது இல்லை. இதெல்லாம் ஏன் அந்த இலவசத்தில் வரமாட்டேங்குது? அதானே கேள்வி. நீங்கள் 2500 ரூபா கொடுத்துட்றீங்க, கல்வி கடன் 20 லட்ச ரூபா கொடுத்துட்றீங்க, மருத்துவத்துக்கு 25 லட்ச ரூபா காப்பீடு கொடுத்துட்றீங்க. சரி ஐயா, நீங்கள் கொடுத்துட்றீங்க, சந்தோஷம்தான். இதை எங்கேருந்து ஈட்டுவீங்க? பொருளாதாரம் எங்கே இருக்குது? கடன் சுமையில் போயிட்டுருக்கு தமிழ்நாடு. பொருளாதாரம் ஈட்டுறதுக்கான வழி எங்கே அவர் சொல்லியிருக்காரு? ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்கும், வளர்ச்சியை உருவாக்குவோம்.
இங்கே வந்து நிறுவனங்கள் வந்தால் ஒரு 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 கார்டு கொடுப்போம், ஒரு மாதத்துக்கு அவங்க எங்கே இது பண்ணுறாங்கன்னு. இதுவும் ஒரு வகையான கார்ப்பரேட் அரசியல். இது முதல்ல பண்ணக்கூடாது. நிலம் சார்ந்த எதனா ஒரு வளத்தை அதை முன்னிறுத்தி அவங்க பண்ணணும். விவசாயத்தையே சொல்ல மாட்டீங்களே நீங்கள். விவசாயிக்கு நான் வந்து காப்பீடு கொடுப்பேன், பயிர் கடன் கொடுப்பேன். ஏன்னா இலவசத்தை ஊக்குவிடா, விவசாயத்தை ஊக்குவி. நான் கொடுப்பேன். தமிழ்நாடு அரசு விதை நெல் இலவசமாக கொடுக்கும், பாரம்பரிய விதை நெல் இலவசமாக கொடுக்குறோம். நீங்கள் விற்றுட்டு ஒரு பங்கு கொடுங்க தமிழ்நாடு அரசுக்கு, முடிஞ்சு போச்சு இல்லை? இதை சொல்லலாமே அவர், ஏன் சொல்ல மாட்டுறாரு? மொத்த பேரும் அவனுக்கு கட்சிக்காரன் தான் கஞ்சா வைக்கிறான். எப்படி நீ போதை இல்லை தமிழ்நாடு உருவாக்குன்ற? இதை பார்த்துருந்தாலும் அவரு கேட்கட்டுமே, உன் கட்சிக்காரனே கஞ்சா வைக்கிறேன்னு எப்படி போதை இல்லாத சமுதாயத்தை நீ உருவாக்குவ? எப்படி உருவாக்குவ? எத்தனை பிள்ளைகள் கெட்டு போயிருக்கோம். இதை நீ மாற்றணும்ல. முதல்ல பிள்ளைங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் அரசியலுக்கு வா, அதான் நல்லது. பிள்ளைங்க எல்லாம் போதைப் பொருளில் தான் இருக்குது. அதை மாற்றுவ, போதை இல்லை தமிழ்நாடை மாற்றுவ. அதற்கான திட்டங்கள் சொல்லு. முதல்ல எத்தனை துறை இருக்குதுன்னு கேட்க சொல்லுங்கள். அந்த துறை எதை சார்ந்து இருக்குதுன்னு கேட்க சொல்லுங்கள். பதில் வராது. எல்லாம் பசப்பு, அவ்வளோதான். எல்லாம் நடிப்பு, அவ்வளோதான். வேலை இல்லாதவனுக்கு 4000 ரூபா கொடுக்காத, அரசு வேலையை கொடு. எத்தனை பேர் போய் லைனில் நிற்கிறான், எத்தனை பேர் MBA முடிச்சுட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு சுற்றுறான், பிளிங்கிட்னு சுற்றுறான். இவனெல்லாம் வந்து படிக்காதன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? எல்லாம் டிகிரி ஹோல்ட்ரு. வேலை கிடைக்கல, அவன் ஸ்போக்கன் சரியாக வரல, அரசு பள்ளியில் படிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கான். அதை உயர்த்துவேன், தரம் உயர்த்துவேன், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிர்ணயம் பண்ணுவேன். வாயிலிருந்து வர மாட்டேங்குது. தனியார் பெரு நிறுவனங்கள் வரட்டும், நான் உங்களுக்கு உரிமை தருவேன், ஒரு ஃபேக்ட்ரியை எழுப்புவேன், உங்களுக்கு வேலை தருவேன். பைத்தியக்காரதானே, சிரிப்பு தான் வருது அவர் சொல்கிறது. உங்கள் வேட்பாளர்கிட்ட எவ்வளோ பேர்கிட்ட காசு வாங்காமல் நீங்கள் நிறுத்துனீங்க? எவ்வளோ பேர்கிட்ட நிறுத்தாமல் இருக்கீங்க? உங்கள் இதுலேயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஒரு ஃபார்ம் விநியோகம் பண்ணீங்க. அதுலேயே உங்கள் லட்சணம் தெரியுது. நீங்கள் எப்படி லஞ்சம் இல்லாத ஒரு லாவணியம் இல்லாத அரசை உருவாக்குவீங்க? ஒரு டிக்கெட்டு சராசரியாக 150லேருந்து 180 தான் தேட்டரில் விற்கிது. இதுவரையும் அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துக்கும் 1500 2500 அவன் ரசிகக்கிட்டே வாங்கியிருக்காரு. இதில் எங்கே அவர் அதுலேயே எப்படி அதுலேயே அவர் அந்த ஊழலை ஒழிக்கலை, இங்கே வந்து ஊழலை ஒழிச்சிடுவான்னு சிரிப்பாக இருக்காது. சிந்திக்கணும், மக்கள் சிந்திக்கணும். ஏமாற்று பிரதர், ஏமாற்று. அவங்க இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், அதிமுக, திமுக, தவேகா இவர்களுடைய தேர்தல் அறிக்கை பாருங்கள். நான் வந்து இது மாதிரி பில் பண்ணுவேன், இந்த பொருளாதாரத்துக்கு இவ்வளோ உயர்த்துவேன், இதை கொண்டு ஒரு பொருளாதாரத்தை நான் உருவாக்குவேன், இந்த பொருளாதாரத்துலேருந்து மதுவை ஒழிப்பேன், இதிலேருந்து நான் கடன் வாங்காமல் எப்படி தப்பிப்பேன், இதில் 3 லட்சம் கோடி ஈட்டுவேன், பால் வருமானத்தில் 3 லட்சம் கோடி, பயோகேஸில் 2 லட்சம் கோடி ஈட்டுவேன், 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறவர். தமிழ்நாடு அரசு பயோகேஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காரா? தமிழ்நாடு அரசு திட்டம் ஒன்று வரும், அதில் பயோகேஸ் வைப்பேன், நான் என் மக்களுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன்னா நம்பலாம். யார் வச்சுருக்கா? தனியார் பெரு நிறுவனங்கள் வச்சுருக்கு. அவங்ககிட்ட இருந்து எப்படி நீ ஃப்ரீயாக வாங்கி கொடுப்ப? அவ்வளோ கடன் சுமையை என் மேலே ஏற்றிட்டு, வரி சுமையை ஏற்றிட்டு நீ போயிடுவ. அடுத்த 5 ஆண்டுகள்னு உன்னை காண முடியாது. இல்லை சும்மா பிரதர், ஒழிக்கணும். இலவசங்கள் கொடுக்குற கட்சிகளை தமிழ்நாட்டில் முதல்ல ஒழிக்கணும். இலவசங்கள் வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா வரி பணம் தான் இந்த அரசு இயக்குது. நல்லா கேட்டுங்க, நான் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி இருக்குது, நான் கட்டுற ஒவ்வொரு இதுக்கும் வரி இருக்குது. இந்த வரி தான் அந்த அரசு இயக்கணும். இலவசங்களில் அவன் வாங்குகிற கடன் எண்ணெய் இயக்கக்கூடாது, பொதுமக்கள் தலையில் விடியக்கூடாது. நாளைக்கு நீ எண்ணெய் ஏற்றுவ, நாளைக்கு நீ எல்லா பொருளையும் ஏற்றுவ, மறைமுகமாக 3 ரூபா 4 ரூபா ஏற்றுவ, அது 3000 கோடியை பெற்றுத்தரும். இது திட்டமா? இலவசம் கொடுக்காத, நல்ல ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க, எல்லாருக்குமே சமமான மருத்துவத்தை கொடுங்க. இதெல்லாம் நல்ல ஆட்சி திட்டங்கள். இதெல்லாம் செயல்படுத்துகிற மாதிரி இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இவனுக்கெல்லாம் ஓட்டு போடாது, வேஸ்ட்டு. மேனிஃபெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 அறிக்கையுமே வந்து பிரமாதமான ஒரு இது, அது சாத்தியமான ஒரு விஷயந்தான். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி கரண்ட்டாக இருக்கிற நம்ம அரசியல் அமைப்பையும் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்கன்றதையும் பார்க்குறோம். பட் சில விஷயங்கள் வந்து அவங்களால வந்து செய்ய முடியாத சில விஷயங்கள் இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயந்தான். அதுலேயும் வந்து விவசாயிகள் ஆரம்பித்து அவங்களுக்குள்ளான என்ன தேவைகளோ அதெல்லாமே வந்து கொடுக்குறன்ற மாதிரியும் ஏஐ முதல் கொண்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்லேருந்து டாப் வரைக்கும் என்ன வந்து இருக்கணும் தெளிவான ஒரு அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து 26, அதாவது 2026 நல்ல ஒரு மாற்றமும் இருக்கும், தமிழ்நாடு மக்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த அறிக்கையும் வந்து சாத்தியமான அறிக்கை தான். இது வந்து நிச்சயமாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் இனிஷியலாக டஃப்பு தான்.
5 லட்சம்ன்றது வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். 5 வருஷம் இருக்கு இல்லைங்களா வந்தால். ஸோ ஆண்டுகளுக்கு வந்து அதுக்குண்டான என்ன ஸ்டெப்போ ஒரு ப்ரோக்ரஸ் வந்து பண்ணி அதை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான சில ஃபார்மட்ஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம வந்து டூ வீலருக்கு வந்து காற்றடிக்க போனோம் அப்படின்னாலே வந்து 5 ரூபா செலவாகும் அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வந்து 20 ரூபா வந்து வாங்குறாங்க. அந்த தம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணன் இன்றைக்கி வந்து மின்சாரம் விலை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, எங்களுக்கு கட்டணம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து சாரம் 350 ரூபா 450 ரூபா கட்டியிருந்த இடத்துல 1800 1900 கட்டுறோம். ஸோ எங்களால் வந்து அதை வந்து எந்த இதுலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு வண்டிக்கு வந்து வாங்கணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது பெருவாரியான மக்களுக்கு இங்கே கிராமம் நகரம் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அந்த மின்சாரம் இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது குடிநீர் ஆல்மோஸ்ட் வந்து அதாவது எல்லாருக்குமே வந்து குடிநீர் வந்து அத்தியாவசியமான பொருள், அது வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. இல்லாத சில கிராமங்களும் ஊர்களும் இருக்குது. அங்கேயும் வந்து கண்டிப்பாக இதை வந்து சாத்தியப்படுத்துறதுக்கு உண்டான அதாவது அங்கங்கே இருக்கிற கட்டத்தில் ஒரு இடத்துலையும் இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இதில் பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு அதுக்கு என்ன வந்து பண்ணணுமோ அது எல்லாமே வந்து செஞ்சு அதையும் கொண்டு வருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. அறிக்கையில் பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு பெரிய பிரச்சனை வந்து அந்த மகளிருக்கு உண்டான பாதுகாப்பு. அது ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு வந்து இதில் வந்து சில முனைப்புகள் காட்டப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து வரவேற்கப்படுகிறது. கண்டிப்பாக வந்து அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நமக்கு. கண்டிப்பாக அது வேணுங்க. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் வந்து எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியல. சில விஷயங்கள் வந்து ரொம்ப அனாவசியமாக அவங்க கையில் கிடைக்குது. அதனால் வந்து அவங்க நாளைய சமுதாயத்தை பற்றி சிந்திக்கவே முடியாமல் அவங்க மூளை மழுங்கி என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாமல் இதுக்குண்டான விஷயங்கள் வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆட்சி அமையும்ன்றது வந்து கண்டிப்பாக நம்புகிறோம் நாங்கள். கண்டிப்பாக 100% இதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக அவர் தான் இந்த வாட்டி. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒன்றும் புதுசாக இல்லைங்க. எல்லாமே ரூலிங் பார்ட்டியில் இப்போ நடந்துகிட்டு இருக்க தேர்தல் அறிக்கை தான். எல்லா திட்டங்களும் அவங்க வந்து இருக்கிற ஏற்கனவே போயிட்டுருக்க திட்டங்கள் தான் இப்போ அவங்களும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. புதுசாக ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கை இருந்தால் அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், அதை நம்ம பார்க்கலாம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லாமே விவசாய கடன் ரத்து, எல்லா வகையிலையும் எல்லா திட்டங்களும் வந்து ஏற்கனவே போயிட்டுருக்குது தான், நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுவே ஃபாலோ பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு திட்டம் அவங்க ஏதாவது ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாங்கன்னா புதுசாக இருந்தால் நம்ம ஏதாவது பார்க்கலாம். ஆனால் அதில் ஒன்றும் எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாம், மனித கழிவுகளை மனித நீக்க அதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து நடைமுறையில் இருக்கிறது தானே. இப்போ மனுஷ கழிவுகளை எந்த மனுஷன் நீக்கிறான்? நீக்கிறது இல்லையே. எல்லாமே இயந்திரம் தானே. அதை வந்து நம்ம அது ஒரு புதுவிதமான அறிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனித கழிவை ஏற்கனவே மிஷினை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஒழிச்சிட்டாங்களே. ஒன்றும் புதுசாக வந்து இவர் ஒழிக்க போகிறது கிடையாது. இல்லைங்க, பெரம்பூரில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாததுக்கு சமந்தான். ஏன்னா பெரம்பூர் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி திமுகவுடைய கோட்டையாக தான் இருக்குது. பெரம்பூரில் வந்து வாய்ப்புகள் மிக 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 குறைவு, சான்ஸ்லெஸ் தான் சொல்லலாம். அதுதான் சொன்ன மாதிரி திமுக தான். ஏன்னா அவங்க நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க, நிறைய மக்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் வந்து திமுககாரன் தான் வந்து நிற்கிறான். வேறு யாரும் எந்த கட்சிக்காரனும் வந்து நிற்கிற மாதிரி எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் யாரையும் பார்த்ததும் இல்லை. அதாவது வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர், வியாசர்பாடி, கணேசபுரம் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி மழை காலங்களில் நிறைய பாதிப்பு. நாங்களாம் 40-50 வருஷமாக நிறைய பாதிப்புள்ளாகிருக்கோம். அதெல்லாமே இன்றைக்கி ஒழிச்சிருக்காங்கன்னா அது திமுககாரங்க தான் ஒழிச்சிருக்காங்க. எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் தான் நிறைய அதில் பாடுபட்டுருக்காங்க. நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. நிறைய திட்டங்களை வந்து ஒதுக்கி, பணத்தை ஒதுக்கி, அதை சரியான வழிமுறையில் வந்து இவங்க வந்து செயல்படுத்தி அந்த திட்டங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு தான் ஃபேவராக இருக்கும். இல்லைங்க, வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. மற்றபடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வந்து மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி அவங்க கொடுத்த அறிக்கையை வந்து ஃப்யூச்சரில் அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதை செயல்படுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடிப்படை தேவையை மக்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அடிப்படை வசதி தான் இன்னும் நிறைய வந்து நடைமுறையில் இல்லாமல் இருக்குது. உதாரணத்துக்கு டிராஃபிக் இடைஞ்சல், சாலைகள் சரியில்லாதது, தண்ணீர் பிரச்சனை, இந்த மாதிரி இது அடிப்படை தேவைகள் பண்ணாவே போகிறோம். மெயினாக என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. இதை தான் நான் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்ருக்கேன். இந்த பொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, வண்டியிலேருந்து வர புகைகள் வந்து மக்களை நிறைய பாதிக்குது. குழந்தைகளும் போகிறாங்க, வயசானவங்களும் போகிறாங்க. அந்த புகைகள் வந்து போய் லங்ஸில் படியும். நான் ஆக்சுவலாக ஒரு மெடிக்கலில் இருக்கேன். அந்த லங்ஸில் படிஞ்சதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு அந்த லங்ஸில் வந்து சளி சேர்ந்து அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். இந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும், விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவர் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நடைமுறைப்படுத்துவாருன்னு நம்புகிறோம். மாற்றம் வரும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஜெயிப்பார். அது ஒரு வெத்தான தேர்தல் வைக்கணும் சார். அது இல்லை, அவர் சினிமா நடிக்கிற மாதிரியே அரசியலில் நடிக்கிறார், மக்களை ஏமாத்துறாரு. அவர் மாற்றம் வரும்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவரால் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் குடும்பத்தையே நல்ல முறையில் பார்க்காத ஒரு தற்கூரி அவர். கண்டிப்பாக மக்களை வந்து நல்ல முறையில் பார்க்கவே மாட்டார். அதான் சொல்கிறேன்ல சார், அவர் வந்து பொய்யான வாக்கு தான் கொடுக்குறாரு. அவர் படத்தில் நடிக்கிற மாதிரியும் அரசியலில் நடிக்கிறாரு. கண்டிப்பாக அவரால் முடியாது. ஏன்னா அவருக்கு வாக்களிக்கிறது யாருன்னா தற்கொலையாக தான் இருப்பாங்க. எப்படின்னா படிப்பறிவு இல்லாத, கண்டிப்பாக நல்ல தெளிவான ஆள் வந்து அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஆர்டி சேகரன் சார், எனக்கு வந்து டிஎம்கே பிடிக்காது. நான் டிஎம் சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் இந்த 5 வருஷத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த தொகுதி மக்களுக்கு நல்லா தான் சேர்ந்துருக்காரு ஆர்டி சேகர். ஆனால் அவங்க தான் வர வாய்ப்பு இருக்குது. அதேபோல் கண்டிப்பாக அவரால் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. விஜய் வந்து 6 மணிக்கு மேலே அவர் ஒரு மீட்டிங் பேச முடியல. கண்டிப்பாக இவர் வந்து முழு நாள் நின்று மக்களுக்காக எந்த சமுதாய பணி செய்யவும் மாட்டார். ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நாடு சீரழிஞ்சு போகும். எல்லாத்தையும் தற்கொலையாக மாற்றிடுவார். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. உங்கள் குடும்ப பெண்கள் நீங்கள் பாதுகாத்துக்குங்க. ஆனால் விஜய் தேர்தல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ நல்லா வெற்றிகரமாக போயின்னு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலுமே அவர் சொன்னது செய்வார். எனக்கு வந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அவர் நல்லா இது பண்ணுவார் எனக்கு. ஆனால் நான் வந்து இப்போ வந்து பழைய இதெல்லாம் பண்ணாங்க, இப்போ எதுவும் இல்லை. புதுசாக நம்ம விஜய் என்ன வரேன்னு சொல்லிடுறாரு. அவருக்கோசம் நம்ம வந்து ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே எப்படி இருக்குன்ட்டு. அந்த சான்ஸ் வந்து நல்லபடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அவருக்கு வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் எப்பவுமே கண்டிப்பாண்ணா வாய்ப்பு இருக்குண்ணா. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆமாண்ணா, ரொம்ப பிடிக்கும். டிவியை ரசிக்கிறேன் நாங்கள். 100% வாய்ப்பு இருக்குண்ணா அவருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதுனால இல்லைண்ணா, அவர் சொல்கிறது இல்லை. இப்போ நம்ம புது மாற்றாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மக்கள் வந்து இப்போ திமுக அதிமுகலாம் போட்டுறாங்க. புதுசாக இப்போ நம்ம பண்ணோம்னா அவர் என்ன பண்ணுறாரு அது நீங்கள் மக்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். கன்ஃபார்ம் 100%ண்ணா ஜெயிப்பார். 100%. ஆனால் கண்டிப்பாண்ணா எங்கள் விஜய் அண்ணா கண்டிப்பாக ஜெயிப்பார் எனக்கு. ஏன்னா அவருக்கோசம் வந்து என் கையில் டேட்டாவை கொடுத்து வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கணும். கண்டிப்பாக ஜெயிப்பார்ண்ணா அவர். நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். விஜய்க்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம்னா ஒரு அரசியல் ரீதியாக, ஒரு அரசியல் ஆசானாக, ஒரு அரசியல் திறமைசாலியாக இருந்தால் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நடிகராக இருந்தார். ஒரு அரசியல் கட்சி துவங்கணும் என்றால் ஒரு கட்சியில் இருக்கணும். இந்த கட்சியிலுடைய அடிப்படை என்ன, கட்சியை நம்ம துவங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்தோம். எம்ஜிஆர் கூட கட்சியில் இருந்தார். திமுகலேருந்து பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கினார். இந்த கட்சி இப்படி இருக்குது, நம்ம தனியாக போய் செய்தால் ஆட்சி அமைக்கலான்ற ஒரு லெவலில் அவர் அந்த குறிக்கோளில் இருந்தார். அவர் போயினார், எலெக்ஷன் நின்னார், ஜெயிச்சார், முதலமைச்சர் ஆனார். உன்னுடைய குறிக்கோள்னா உனக்கு ஆசான் யார்? இப்போது திமுகவுக்கு ஆசான் வந்து பெரியார்.
பெரியாருக்கு அடுத்தது அண்ணா, அண்ணாவுக்கு அடுத்தது கலைஞர், கலைஞருக்கு அடுத்தது ஸ்டாலின். இப்படி தான் வாடடி வாடையாக வந்து கொண்டிருக்கின்றதை தவிர மற்றபடி நீ யார் மேலே தான் நான் தான் முதலமைச்சர் ஆகுன்ற அடிப்படை இருக்கக்கூடாது. ஒரு எம்எல்ஏவாக ஆகணும். எம்எல்ஏவாகி அதிலிருந்து இன்னும் நுணுக்கம் அவங்க சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க, அந்த பேச்சில் என்ன திறமை இருக்குது அப்படின்ற குறிக்கோளை வச்சு நம்ம பேசணுமுன்னா அது நல்லதாக இருக்கும். உடனே வந்து வருங்கால முதலமைச்சர்னா அது நடக்கிற காரியம் கிடையாது. இது பெரம்பூரில் ஜெயிக்க மாட்டார். ஆதிசேகர்